வணக்கம் நண்பர்களே. நம்ம மதுரை அப்பன் திருப்பதிக்கு மிக மிக அருகில்ங்க. அந்த 4வே ட்ராக்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் வந்துடலாம். வந்தோம்னா மாத்தூர் போகிற வழியிலேயே இந்த வீடு விற்பனைக்கு வருதுங்க. இது பழைய வீடு. இந்த வீடு விற்பனைக்கு வருது. இந்த வீடு பார்த்திங்கன்னாங்க மொத்தம் 5 சென்ட்டு இடங்க. மொத்தம் ரோட்டோட சேர்த்து 5 சென்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா உள்கூடு இந்த காம்பவுண்ட் வாலோட வரக்கூடிய வீடுங்க. இந்த வீடு கிழக்கு பார்த்த வீடு. ஒரு 41க்கு 35 உள்ள அளவில் இருக்குது. வீடு மட்டும் உள்ளளவு மட்டும் வீடு உள்கூடு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 800 சதுரடி குறையாமல் இருக்கக்கூடிய வீடு. கார் பார்க்கிங், ஓப்பன் பார்க்கிங் வந்துடுதுங்க. கார் நிப்பாட்டுறதுக்கு தனியாக இடம் வந்துடுது. சுற்றி வேற காம்பவுண்ட் வால் போட்டு சூப்பராக இருக்கக்கூடிய வீடு, கிழக்கு பார்த்த வீடு. இந்த வீடு 40 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. அதையும் நெகோசபிள் பண்ணிக்கலாங்க. 2 BHK வீடு, கார் பார்க்கிங் எல்லா வசதியும் இருக்குது. காம்பவுண்ட் வாலோட இருக்கக்கூடிய ஒரு இண்டிபெண்டன்ட் வில்லாங்க இந்த வீடு. வாங்க அப்படியே வீட்டை போய் பார்ப்போம். சுற்றில் பார்த்துருவோம். வீடு இந்த மாதிரி அமைப்பில் இப்படி இருக்குது. சுற்றி வர வீடுகள் நிறைஞ்ச பகுதியாக இருக்குது பாருங்க. சுற்றி வர இந்த மாதிரி வீடுகள் நிறைஞ்ச பகுதியாக இருக்குது. பின்னாடி பள்ளிவாசல் இருக்குது. ரோடு மெயின் ரோடுக்கு ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்குது. இந்த வண்டியெல்லாம் போகுதுங்களா, இது ஒரு மெயின் ரோடுங்க. இந்த ரோட்டில் நேராக போனோம்னா அப்படியே அந்த 4வே ட்ராக்குக்கு போயிடுவோம். அதே மாதிரி பின்னாடி ஒரு ரோடு இருக்குது, அந்த பள்ளிவாசல் ரோடு இருக்குது. அதில் போனாலும் நம்ம நேராக 4வே ட்ராக்குக்கு போயிடுவோம். வாங்க அப்படியே வீட்டுக்குள்ளே உள்ளே போய் பார்த்துருவோம். இந்த பக்கம் சந்து ஃபுல்லாக காம்பவுண்ட் வாளுங்க, தெரியுதுங்களா? அதே மாதிரி இங்கிட்டும் பாருங்கள் காம்பவுண்ட் வால். இது கார் வரக்கூடிய கேட்டு. இந்த கேட்டை திறந்து அப்படியே காரை உள்ளே ஏற்றி பார்க் பண்ணலாம். பாருங்கள், இதில் காரை உள்ளே ஏற்றி தாராளமாக பார்க் பண்ணலாம். இங்கே ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. இல்லை பாத்ரூமாக கன்வெர்ட் பண்ணணும் பண்ணிக்கலாம். தாராளமாக பெரிய காரை நிப்பாட்டலாம். போரு எல்லாமே தண்ணி எல்லாமே நல்லாயிருக்கும். சுற்றுலையும் காம்பவுண்ட் வாலோடு இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? மேலே அப்படி ஸ்டேர் கேஜ் எல்லாமே வந்துடுது. நம்ம ஷெட்டு போட்டு இறக்குனா இறக்கலாம். காருக்கு ஷெட்டு போட்டு இங்கே இறக்குனா இறக்கலாம். ஓப்பனாக இருக்குது, ஓப்பன் பார்க்கிங்காக இருக்குது. ஷெட்டு போடணும் போட்டுக்கலாம். அப்படியே வாங்க வீட்டுக்குள்ளே உள்ள போய் பார்த்துருவோம். இந்த மாதிரி கிரில் வந்துடுதுங்க, சேஃப்டி கிரில்லு. சேஃப்டி கிரில்லு கேட்டு, இந்த மாதிரி கேட்டு வருது. இந்த சேஃப்டி கிரில் அப்படி திறந்தோம்னா உள்ளே பார்த்திங்கன்னா தேக்கு மர டோரு ஒண்டர்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி வருது. ஹால் பாருங்கள், பெரிய ஹாலாக இருக்குது. எப்படி பார்த்தாலும் இந்த ஹால் ஒரு 225 சதுரடி குறையாதுங்க. பெரிய ஹாலு. பூஜா ரூமு. இது பூஜா ரூமு இந்த மாதிரி வருது. கிச்சன்லாம் பாருங்கள், ஸ்பேசியஸ் கிச்சன். கிச்சன் டாப்லாம் இது டைலா கிரானைட்டா, டைல்லே போட்டிருக்காங்க. மாடுலர் சிம்னி வச்சுருக்காங்க. அதுக்கான எக்ஸாஸ்ட் பைப் அங்கே இருக்குது. இந்த ஆர்ச் பாருங்கள், ஒண்டர்ஃபுல்லாக இருக்குங்க, தெரியுதுங்களா? இது மேலே ஒரு செயின்டி இருக்குது. அதில் நிறையா திங்ஸ் போட்டு வச்சுக்கலாம். ஸ்டோர் ரூம் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு. பாருங்கள், ஒரு 120 சதுரடி இருக்கும்.
கபோர்டெல்லாம் இந்த மாதிரி வருது. வெளியில் பார்த்தோம்னா இந்த மாதிரி தெரியுது. தெரியுதுங்களா? பள்ளிவாசல் இது. பள்ளிவாசலில் இந்த டைமும் ஆள் இருப்பாங்க. இது பாருங்கள், வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடுது. இது ஒரு 120 சதுரடி அடுக்கி இருக்கக்கூடிய பெட்ரூமாக இருக்குது. கபோர்டு ஃபுல்லாக நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அட்டாச்டு லெட்டின் அண்ட் பாத்ரூம், இந்தியன் டாய்லெட் வந்துருக்கு. ஷவர் எல்லாமே நல்லா இருக்குது. ஃபுல்லாக வீடு இல்லாமல் இருக்குது. இந்த இருக்குது பாருங்கள், ஏத்தாப்பில் வீடு. ரொம்ப தூரத்தில் இல்லைலாம் இல்லை. இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி கூப்பிட்ற தூரத்துலேயே வீடெல்லாம் இருக்குது. நம்ம ஜூம் பண்ணி காட்டுறதுனால ஒரு வேளை நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க பக்கத்துல எல்லாம் வீடுகள் இருக்குது பாருங்கள். இந்த தெரியுது பார்த்தீங்களா, இதுதாங்க வந்து 4-வே ட்ராக்கு. இதுதான் 4-வே ட்ராக்கு. அந்த மேடை தர்றது 4-வே ட்ராக். நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இவ்வளோ பக்கத்தில் தான் அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. பள்ளிவாசல், பள்ளிவாசல். இந்த ரோடு, இந்த தெரியுது இல்லைங்க ரோடு, இந்த ரோடு நேராக 4-வே ட்ராக்குக்கு போயிடும். நல்ல பெரிய மாடி, ஃபுல்லாக வீடுகள் நிறைஞ்ச பகுதி பாருங்க. பக்கத்துலேயே ஸ்கூலு எல்லாமே இருக்குது. பாருங்கள். மேலும் இந்த வீட்டை பற்றின தகவல்களுக்கு வீடியோவில் பண்ணி நேரில் வந்து பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு வீடு பிடிக்கும். இந்த லிட்ரு, இது வந்து 1000 லிட்டர் கேப்பபிலிட்டி டேங்க், பெரிய டேங்க்கு. சரிங்களா? பாருங்கள், கீழெல்லாம் தெரியுதுங்களா? காம்பவுண்ட் வாலோட ஃபுல்லாக காம்பவுண்ட் வாலுங்க தெரியுதுங்களா? அந்த மாதிரி இருக்குது. சுற்றிலையும் காம்பவுண்ட் வாலில் இருக்கக்கூடிய வீடு, அருமையான வீடு. ரேட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது. தண்ணி, நல்ல தண்ணி இருக்குது. கொஞ்சம் தூரத்துலேயே ரோட்டில் அப்படி வண்டி எடுத்தோம்னா சல்லுன்னு கொஞ்சம் தூரத்துலேயே வந்து ஒரு 3/4 கிலோமீட்டர் கூட அதிகம்தான். 3/4 கிலோமீட்டரில் வந்து அந்த 4-வே ட்ராக்குக்கு நம்ம போயிடலாம். அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த வீடை வந்து நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு. இப்படி பார்த்தோடனே பார்வையிலே தெரியும், ரோடு தெரியும். அந்த 4-வே ட்ராக்கு இந்த வருதில் இது வாடிப்பட்டி டு மேலூர், அந்த 4-வே ட்ராக் ரொம்ப நியரஸ்ட்டு இந்த வீட்டுக்கு. இது அப்பன் திருப்பதிக்கும் மாத்தூருக்கும் நடுவிலே வந்துருங்க. மாத்தூர் கிராமத்துக்கே போக தேவையில்லை. சரிங்களா? ரோடு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ரோடு. 2 பக்கமும் நம்ம ஈஸியாக போய்க்கலாம், வந்துக்கலாம். ரோடு ஃபெசிலிட்டிஸ் நல்லாயிருக்கு, தண்ணி நல்லாயிருக்கு. பாருங்கள். மேலும் இந்த வீட்டை பற்றின தகவல்களுக்கு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த வீடு பிடிக்கும். நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிசெல்வி கார்த்திகேயன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.